வெல்கம் டு நிதைகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஒரு 10 to 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இது ரெண்டுலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாலே அது கம்யூனிகேஷன் அப்படின்றோம். டிரான்ஸ்மிஷன் லைன்ற வார்த்தை எதை குறிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் குறிக்கும். ஓகேங்களா, அதாவது என்னத்த பவரையோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் சிக்னலையோ நான் ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இது கேரிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஓவர் ஏ லாங் டிஸ்டன்ஸ். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை நான் ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரம் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் தேவைப்படும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோமா? ஏசி கரண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். கேரிஸ் ஏசி அண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரெண்டுமே டிரான்ஸ்மிட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்னவா இருக்கணும் அப்படின்னா மினிமல் லாஸ் அண்டு டிஸ்டார்ஷனாக இருக்கும். லாஸஸ் கம்மியாக இருக்கணும், டிஸ்டார்ஷனும் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, இதுக்காக தான் நம்ம எங்கே போகிறோம், டிரான்ஸ்மிஷன் லைன் போகிறோம். டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டாச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன மீடியம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஏசி சிக்னலையோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலையோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 டைப்பை நான் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கலாம். கோஆக்சியல் கேபிள், அடுத்தது வேவ் கைடு, அப்புறமேட்டு மைக்ரோ ஸ்ட்ரிப்பு, அதுக்கப்புறமேட்டு ட்விஸ்டட் பேரு. ஓகேங்களா, கோஆக்சியல் கேபிள் உங்களுக்கு தெரியும். நார்மலாக கோஆக்சியல் கேபிள் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கோஆக்சியல் கேபிள் மூலியமாக என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 50 or 75 ஓம்ஸ் இருக்கும். 50 or 75 ஓம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது வேவ் கேட். வேவ் கேட்டை பொறுத்தவரையும் டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிரான்ஸ்ஃபர் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டிஇ மூல டிரான்ஸ்மிட் பண்ணல, டிஇஎம் நாட் டிரான்ஸ்மிட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். எதில் வேவ் கேட். ஸோ வேவ் கேட் நம்ம காலேஜில் படிக்கும்போது பார்த்துருப்போம். ரெக்டாங்குலர் வேவ் கேட், சர்க்குலர் வேவ் கேட் அதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்தது மைக்ரோ ஸ்ட்ரிப். ஸோ மைக்ரோ ஸ்ட்ரிப்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பிசிபி போர்டு அதே மாதிரி லேப்டாப் இது மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் பிரிக்கும் போது மைக்ரோ ஸ்ட்ரிப் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அது ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணால் அது டிரான்ஸ்மிஷன் லைனு. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வித்து. ஓகேங்களா, அடுத்து அந்த கேரக்டரிஸ்டிக்கோட வித்து, திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் டைஎலக்ட்ரிக் சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். வித்து, திக்னஸ்ஸு, டைஎலக்ட்ரிக் சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். அடுத்தது ட்விஸ்டட் பேர். ட்விஸ்டட் பேர்னா ரெண்டு பின்னி போகிற மாதிரி வரும். ட்விஸ்டட் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 300 ஓம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 300 ஓம்ஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்படின்னா இந்த இடத்துல 3 இடத்துல நம்ம பார்த்துக்கணும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்னா திக்னஸ், வித்து, டைஎலக்ட்ரிக் சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து ட்விஸ்டட் பேர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 300 ஓம்ஸ். ஓகேங்களா, லயன் பேராமீட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. லயன் பேராமீட்டர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், கண்டக்டன்ஸ் இதை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லயன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லயன் பேராமீட்டர் அப்படின்றது RLCG. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸோட ஃபார்முலாவை பார்த்துருவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். மேட்சிங்காக கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் போடுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸும் லோடு இம்பிடன்ஸும் சூப்பர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா லாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, லாஸ்லெஸ் லைனாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் Z0 = L/C என்ன பண்ண ரூட் எடுத்தோம். இதுவே
லாஸோட இருந்துச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன மாறி Z0 is equal to R plus J omega L divided by G plus J omega C. என்ன பண்ணிட்டோம், ரூட் எடுத்துறோம். ஓகேங்களா. அடுத்தது இந்த Z0 மேட்சிங்காக ரொம்ப 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 யூஸ் பண்ணுவோம். இந்த மேட்சிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக கிடைக்கும். மேட்சிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி குறிப்போம் காமா. ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா, இந்த காமாவில் குறிப்போம். காமா இஸ் ஈக்குவல் டு A plus J பீட்டா. இதில் ஜேன்றது எதை குறிக்கும் அப்படின்னா அட்டோனேஷன் கான்ஸ்டன்ட், பீட்டா அப்படின்றது ஃபேஸ் கான்ஸ்டன்ட். அட்டோனேஷன் கான்ஸ்டன்ட் அப்போ எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மெஷர் ஆஃப் சிக்னல் லாசஸ் மூலியம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். ஃபேஸ் கான்ஸ்டன்ட் மெஷர் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் பர் யூனிட் லென்த், ஃபேஸ் ஷிஃப்ட் பர் யூனிட் லென்த் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் டெஃபினிஷன் மாதிரி உங்களுக்கு புதுசாக தெரியும். ஃபேஸ் ஷிஃப்ட் பர் யூனிட் லென்த். ஓகேங்களா. அடுத்தது வேவ் விலாசிட்டி. ஸோ வேவ் விலாசிட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னா விபி அப்படின்னு சொல்கிறோம். 1/√LC இதுதான் என்னது வேவ் விலாசிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. 1/√LC எல்லா ஃபார்முலாவும் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டா நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ZL minus Z0 divided by ZL plus Z0. ஓகேங்களா. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. அடுத்தது ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோன்றது ஒன்றும் கிடையாது. 1 plus ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் divided by 1 minus ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் போட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ் எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் அக்கர். எப்போ ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸும் லோட் இம்பிடன்ஸும் மேட்ச் ஆகலை அப்படின்னா, நாட் மேட்ச், அந்த கண்டிஷனில் தான் எனக்கு என்ன நடக்கும், எனக்கு ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது லாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காமனாக டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன லாஸ் இருக்கும் அப்படின்னா கண்டக்டர் லாஸு, டைஎலக்ட்ரிக் லாஸு, ரேடியேஷன் லாஸு, லாஸ் டியூ டு மிஸ்மேட்சஸ்க்கு இப்போ நான் சொன்னேன். மிஸ்மேட்ச் அப்படின்றது Z0 வந்து ZLோட என்னவாகாது, ஒழுங்காக மிஸ்மேட்ச் ஆகாது. அடுத்தது ரேடியேஷன் லாஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உன்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் இப்படி இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாமல் எங்கேயாவது ரேடியேட் ஆகும்ல, இதனால் வர லாஸுக்கு பேர் என்னது, ரேடியேஷன் லாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கண்டக்டர் லாஸ் எது மூலியமா வரும் அப்படின்னா என்னோட ரெசிஸ்டன்ஸ் மூலியமா, கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் மூலியமா நடக்கும். அடுத்தது டைஎலக்ட்ரிக் லாஸ் எதனால வரும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கண்டக்டர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கும். அந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அது எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு டைஎலக்ட்ரிக் லாசஸ் வரும். ஓகேங்களா. ஸோ கண்டக்டர் லாஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலியமாகவும், டைஎலக்ட்ரிக் லாஸ் வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம், டைஎலக்ட்ரிக் மீடியம். ரேடியேஷன் லாஸ் ப்ராப்பராக அது போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இதில் போகிறது எங்கே ரேடியேட் ஆகி அவுட் சைட் ஆஃப் தி அந்த லைனு போகும், அதனால வருது. அப்புறம் லாஸ் டியூ டு மிஸ்மேட்ச் அப்படின்னாவே ரெண்டுமே என்ன பண்ணல, நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸும் Z0லும் சரியா இல்லை அப்படின்னு மென்ஷன் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோலாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வரப்போகிற எக்ஸாமுக்கான டெக்னிக்கல் எஸ்ஏயாக இருந்தாலும் சரி, தாலுக்கு எஸ்ஏயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஈஸி ரிலேட்டடான எல்லா எக்ஸாமுக்காகவும் நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், இங்கேயும் நம்பர் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.